உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கார்த்திகேயன், இப்போ நம்ம விவாதத்திலே வந்த கருத்துக்கள் அப்படின்றது இப்போ நிலையான ஆட்சியை இந்தியா கூட்டணியால் தர முடியாது, அதுதான் பிரதமர் பேச்சு, உள்துறை அமைச்சர் பேச்சில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறதா? அதுதான் அவங்க எடுத்திருக்கிற அஸ்திரமா? இல்ல, முதல்ல இந்த நிலையான பிரதமர்ன்றது ஒரு தனிநபர் சார்ந்தது கிடையாது. உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன். பிரிட்டன்ல இயூல இருக்கணுமா வேணாமான்னு ஒரு ரெஃபரண்டம் நடந்தது. டேவிட் கேமரன் நடத்தினார். அவர் பதவி விட்டு போனார். அடுத்தது போரிஸ் ஜான்சன், தெரேசா மே, லிஸ் ட்ரஸ், இப்ப கடைசியா ரிஷி சுனக்னு ஒரு ஆட்சி முடியறதுக்குள்ள 5 பிரதமர் வந்தாங்க. அந்த நாட்டோட மதிப்பு எங்க குறைஞ்சு போயிடுச்சா? அந்த நாட்டோட மதிப்பை தீர்மானிப்பது தனிநபர்கள் இல்ல. சில நேரங்கள்ல உலகத்துல ஒரு சில நூற்றாண்டுகள்ல மாபெரும் தலைவர்கள் வருவாரது உண்டு, யாரும் மறுக்கல. இங்க நேரு இருந்திருக்காரு, அது போன்ற மாபெரும் தலைவர்கள் ஒரு சில நேரங்கள்ல இருக்காங்க, ஒவ்வொரு நாடுகளும் பார்த்திருக்கு. அது போல நீங்க லீ குவான் யூ சிங்கப்பூர்ல இப்பவும் மெச்சப்படுகிற பிரதமரா இருக்காரு இல்லையா? அந்த மாதிரி சில நாடுகள் அது போன்ற பிரதமர் உண்டு. ஆனா அதுக்காக அந்த நாட்டுடைய தரம் குறைந்து போவதில்லை. நீங்க உண்மையிலேயே எப்போ அந்த நாட்டினுடைய அந்தஸ்து இல்ல நன்மதிப்பு இல்ல குறையுது அப்படின்னா, 125 நாடுகள் இருக்கக்கூடிய குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல 111வது இடத்துல இந்தியா குறைஞ்சு விழுகிறதோ, இல்ல குளோபல் டெமோக்ரஸி இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல எலக்டோரல் அட்டாக்ரசி, தேர்தல் நடத்துகிற ஒரு சர்வாதிகார பார்ஷியலா சர்வாதிகார எலக்டோரல் அட்டாக்ரசி என்று விழுவதோ, இல்ல வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல 150வது இடத்துல இருந்து 160வது நாடுக்கு இடத்திற்கு சரிந்து போகுதுல, இதில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. இல்ல, நீங்க நுணுக்கமான புள்ளிவிவரங்களை கொடுக்குறீங்க கார்த்திகேயன். ஆனா மக்களிடம் இத பாருங்க, ஒரு வலிமையான பிரதமர் இருக்கிறேன், அங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்வது மக்கள் எடுத்துக்க மாட்டாங்களா? அது போய் சேராதா மக்கள்கிட்ட? இந்த கருத்து போய் சேர்ந்திருக்காதா என்ன நான் கேக்குறேன். பட்டினியில இந்தியால 125ல 114 இடத்துல இந்தியா இருக்கு அப்படின்ற கருத்து போய் சேர்ந்திருக்காதா என்ன? இந்த நாட்டினுடைய மொத்த வளத்துல 40% 1% மக்கள் மட்டுமே உயர்ம பெரும் பணக்காரர்கள் மட்டும் வச்சிருக்காங்க அப்படின்றது போய் சேர்ந்திருக்காதா என்ன? அதை எடுத்து மக்களுக்கு ஜனநாயகப்படுத்துவோம், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை ஏழைக்கு போய் சேரணும்னு சொல்லி ஒரு மாற்று திட்டத்தை ஒரு எதிர்கட்சி முன்னிறுத்தும் போது அது போய் சேராதா என்ன? பிரதமர் மோடி ஒரு வலுவான தலைவர், பாஜகவில் செல்வாக்கானவர், வட மாநிலங்கள்ல செல்வாக்கான தலைவர் என்று மாற்று கருத்து இல்ல. ஐ எம் நாட் டிஸ்பியூட்டிங் தட். ஆனா நீங்கள் வைக்கக்கூடிய மாற்று என்பது எந்த அடிப்படையில் உங்களுடைய வலிமை தீர்மானிக்கப்படுகிறது? மோடியுடைய வலிமை அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் தீர்மானிக்கப்படுகிறது. 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தவருடைய பெர்ஃபார்மன்ஸை அவர் முன்னிறுத்தணும் இல்ல. இப்ப நீங்க கேட்கலாம், நீங்க எடுத்துட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு பேசுறீங்களேன்னு திரு சூர்யா சொல்றாரு. எல்லாருக்கும் அது பொருந்துங்க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சிலோ, திரு எடப்பாடி பழனிசாமி பேச்சிலோ, அண்ணாமலை பேச்சு கூட எடுத்துக்கங்க. தேசிய அளவில் எடுத்துக்கிட்டாலும் அதான் எடுப்பாங்க. அப்ப நீங்க எதை பிரதானம்னு சூர்யா, முதல்ல தொடக்கத்தில் தேர்தலுக்கு முன்பாக 400க்கு மேற்பட்ட இடங்கள்னு சொல்லி படிப்படியாக நீங்க இறங்கி பிரதமர் வேட்பாளர்னு வந்தீங்கல்ல, அதுவே உங்களுக்கான ஒரு செட்பேக் எங்க இறங்குச்சுன்னு தெரியல. 400 300ன்னு சொன்னாங்களா, 200 சொன்னாங்க, 400 இப்போ சொல்லிட்டு தான் இப்போ 400 இடங்கள் நாங்கள் கூட்டணியில் ஜெயிக்க தான் போகிறோம், அந்த நம்பிக்கை இருக்குது. இப்போ சார் சொன்னார் குளோபல் 100 இண்டெக்ஸ் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதில் பாகிஸ்தான் நம்மளுக்கு மேலே இருக்குது. அங்கே டெய்லி எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அந்த கணக்கீடு எப்படி செய்யப்படுது? முதல்ல எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு ஒரு 100 பேர்கிட்ட ஒரு நாட்டிலையும் சாம்பிள் வாங்கிட்டு பண்ணுறாங்க. 80 கோடி இந்தியர்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வருஷம் 40,000 கோடி ரூபாய்னு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டு இலவசமாக தானியங்கள் ஒரு தனி மனிதருக்கு 5 கிலோன்னு கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இந்த ரேங்கிங் பேஸ் இதெல்லாம் உலகம் முழுவதும் எடுக்கப்படுகிற நான் வேணான்னு சொல்லல. உண்மைக்கு ஒத்து போகுது அப்படின்றத பார்க்கணும். இரண்டாவது, இவங்க எல்லாருமே ஜனநாயகம் பத்தி பேசுறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இப்ப 2014 19 ரெண்டுலயும் தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்க தேர்தலை சந்திச்சோம். தனிப்பெரும் பெரும்பான்மையோட பிஜேபிக்கு கிடைச்சிருச்சு. இருந்தாலும் கூட்டணியில் இருந்த கட்சிகளோட நாங்க ஆட்சி அமைச்சோம். அந்த தேவை கிடையாது. சரி, தமிழ்நாடு உதாரணம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இன்னைக்கு கூட்டணின்னு இவங்க எல்லாரும் சொல்றாங்களா, இவங்களும் கூட்டணியில சந்திச்சாங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலின் பெருந்தன்மை பார்த்து இப்போ ஆளூர் ஷானவாஸ் அண்ணா கூட இருக்காரு, அவங்க கட்சியில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நீங்க அமைச்சரவை கொடுத்துருக்கலாமே. அதிகார பகிர்வுன்னு வரும்போது இவர்களால ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கவே முடியாது. அது பல உதாரணங்களை நம்மளால காட்ட. ஆனா இப்ப டெல்லியில கொடுக்க போறாங்கன்னு சொல்றீங்களே, எங்க கொடுக்க போறாங்க? பிரதமர் தான் நீங்க சொல்றாரு. எனக்கு தகவல் வந்துருச்சு, இப்படி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க சொல்றேன். அப்போ பிரதமர் சொல்லிட்டதுனால 5 ஆண்டு ஒவ்வொருத்தரும் ஒரு
அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் மீண்டும் இல்ல, இப்ப நான் ஒன்று எனக்கு நீங்க சொல்லுங்க, பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பேசுறத எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க. வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டுற மாதிரி இவங்களை காட்டுறாரு, அவ்வளவுதான். அதுல உண்மை எல்லாம் எதுவுமே கிடையாது, அது அவர் நம்பவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க இப்போ சூர்யா சொல்றது வந்து இன்னமும் பேட்டிகள்ல அவர் வந்து 400 இடங்கள்ன்ற அந்த கான்பிடன்ஸ் பண்றாரு. எதிரணி இந்தியா கூட்டணியை இப்படி தட்டி விடுறாரா? இவங்களால ஒன்று சேரவே முடியாது, ஆட்சி அமைக்கவே முடியாதுதான், அதுதான் அந்த பேச்சின் சாராம்சம். 400 இடங்கள்ல உறுதியா அவங்க வெல்வாங்கன்னா, இவங்க பார்த்து பரிதாபப்படுற இடத்துல இருக்கிற, இறக்கப்படுற இடத்துல இருக்கிற, கேலரியில போய் உட்கார போற இடத்துல இருக்கிற காங்கிரஸ் வேட்பாளரை விலைக்கு வாங்குறது, கடத்துறது, இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. களத்துல போய் சந்தித்து கெஜ்ரிவாலையும் ஜார்க்கண்ட் முதலமைச்சரையும் சந்தித்து வீழ்த்துவதற்கு பதிலாக அவங்கள சிறையில் வச்சுட்டு களத்துல எதிரியே இல்லாம களத்தை போய் சந்திக்க மாட்டாங்க. அது மாதிரி இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமாரை இழுத்து தன் கூட்டணிக்கு வேற ஆள் பிடிக்க வேண்டிய வேலை இவங்களுக்கு வந்திருக்காது. இவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி ஒவ்வொன்றா டிஸ்மேண்டில் ஆகி வெளியே போயிருச்சு. நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி 26 கட்சி தான், நாங்கள் 36 கட்சி பாருங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு 5 வருஷமா 10 வருஷமா கூட்டாத என்டிஏ ஒரே நாளில் கூட்டி காட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதில் 10-15 கட்சி வெளியே போயிடுச்சு. அப்போ இதுதான் அவங்க நிலைமை. அவங்களால கூட்டணி. சூர்யா சொல்ற பாயிண்ட்ன்றது, நாங்க பெரும்பான்மை பெற்றாலும் கூட்டணி கட்சிகளை அரவணைப்போம், இவங்க பெரும்பான்மை பெற்றாலும் இவங்க அரவணைக்காத தன்மை கொண்டவர்கள், இவங்களால ஒன்னு சேர்ந்து ஒரு ஆட்சியை கொண்டு வர முடியாதுன்றது தானே அவர் சொல்ற பாயிண்ட். பிரதமர் பேச்சுக்கு சூர்யாவே முரண்படுறாரு. பிரதமர் என்ன சொல்றாரு, இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டால் இவங்க பகிர்ந்து கொண்டு ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்று இருப்பார்கள், காங்கிரஸ் கடைசியா கூட எடுத்துக்கும், அதாவது காங்கிரஸ் தேசிய கட்சி அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போயிரும்னு அவர் சொல்றாரு. சூர்யா சொல்றாரு அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்க வரவே மாட்டாங்க, பகிர்ந்துக்கவும் மாட்டாங்கிறாரு. முதல்ல நீங்க உங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. பிஜேபி மோடி சொல்றது உண்மையா? சரி சூர்யா, நீங்களும் முனவர் பாட்சாவும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன், நம்ம பேசலாம், அதுக்கான நம்ம விளக்க உரையை பெறலாம். சொல்லல. சரி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.